மனோஜுக்கு நைட் ஒரு 11 மணிக்கிட்ட அந்த ராஜாங்கிறவர் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி, சார் லோடு வந்திருக்குங்க சார், நீங்கள் கீ கொண்டு வந்து தரீங்களாங்க சார், இல்லை நான் வந்து வாங்கிக்கிட்டுங்களா, வந்து லோடெல்லாம் இறக்கி வச்சிடலாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி ஓகே, நீ வந்து கீ வேணால் வாங்கிட்டு போய்க்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு 11 மணிக்கு வந்து ராஜாங்கிறவர் கீ வாங்கிட்டும் கிளம்பி போயிடுறாரு. கிளம்பி போனதுக்கப்புறம் ரோஹிணி கேட்குறாங்க, எதுக்கு நீ போய் பார்க்காம லோடு வந்திருக்குங்கிறாங்கல்ல, எல்லாம் கரெக்டாக வந்திருக்கா குட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் செக் பண்ணி பார்க்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு நீ வந்து வந்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ராஜா தானே, நம்பிக்கையான ஆள் தானே, வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கவும் போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் கால் பண்ணுறாங்க வேலை செய்கிற வந்தவங்க 8 மணிக்கு. என்னங்க சார், எப்போங்க சார் வர போகிறீங்க கடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்தோம் அப்படிங்கிறக்கா நானும் முன்னாடி வந்துடணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சார் நிலம தெரியாமல் பேசிட்டு இருக்கீங்க சார், இங்கே நம்ம கடைக்கு முன்னாடி ஒரே கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காலையில் கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவ்வளோ கூட்டம் வந்துட்டாங்களா, அந்த இஎம்ஐ போட்டதும் போட்டோம் இவ்வளோ கூட்டம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சார் அதுக்கெல்லாம் ஒன்றும் வரலங்க சார், இங்கே கடையில் ஃபுல்லாக எல்லா கடையெல்லாம் நீக்கி கிடக்குதுங்க சார், உள்ளே ஒரு ஜாமானம் கூட கிடையாது, யாரோ திருடிட்டு போயிட்டாங்களா இருக்கு சார், ஒரு பொருள் கூட இல்லை சார் உள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் சீக்கிரமாக கிளம்பி கடைக்கு வாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கூட மனோஜ் ரொம்ப ஷாக் ஆகிட்டு ரோஹினிகிட்ட சொல்லி ரோஹினி கூட்டிகிட்டு கிளம்பி போயிடுறாங்க. வீட்டுக்கு யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது கடையில் ஒரு பொருள் கூட கிடையாது, எல்லாத்தையுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுறாங்க. அப்போ வந்துட்டு ரோஹினி கேட்குறாங்க, அந்த ராஜாவுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ராஜா தானே நேற்று வந்து கீ வாங்கினா அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருது. அந்த ராணிக்கு கால் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரோஹினியும் கால் பண்ணுறாங்க. நம்பரும் சுவிச் ஆகுது. 2 பேர் இருந்தால் அவளை தூக்கிட்டதே எஸ்கேப் ஆகிட்டாங்களாட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போயிடுது. அங்கே போலீஸ்காரங்க 2-3 பேர் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் சார் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க நைட்டு 11 மணிக்கிட்ட இருக்கும், வண்டி லோடெல்லாம் வந்திருக்குது, இறக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு என் கடையில் வேலை பார்த்த ஸ்டாஃப் தான் கால் பண்ணி கீ கேட்டான், நான் நம்பி கொடுத்தேங்க சார் அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் வந்து பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை சார் எங்கள் கடையில் வேலை பார்க்குறவங்க தான் நம்பிக்கையான ஆளுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பிக்கையான ஆளா, எத்தனை வருஷமாக அந்த கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க? இப்போ தாங்க சார் ஒரு 2 மாதமா. என்னங்க படித்தவர் தானே நீங்கள், 2 மாதமாக தான் வேலை செஞ்சுருக்காங்க, நம்பிக்கையான ஆளுன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, அவங்களுடைய ஃபோன் நம்பர், அவங்களுடைய நேட்டிவ் அட்ரஸ் ஏதாவது இருந்தால் கொடுங்க, அவங்க வீட்டில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ரோஹினி, இல்லைங்க சார் அவங்களுக்கு தங்குறக்கே இடமில்லைன்னு சொன்னாங்க, இங்கேயே தான் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இங்கே தான் தங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா போச்சு போங்க, நல்லா பிளான் பண்ணி தான் வந்து இறங்கியிருக்கிறாங்க, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடையாது, நம்பி கடையோட சாவி அத்தனை லட்சம் பொருளோடு சேர்த்து கொடுத்துருக்கிறீங்களே, நீங்களாம் படித்தவங்கன்னு சொன்னால் நமக்கு தான் வந்து அவமானமாக இருக்குது, எதுக்குங்க இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க பிடிச்சி திட்டுறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்படுறாரு கரெக்டாக முத்துவும் வந்துட்டு கரெக்டாக வந்து அந்த சவாரி கொண்டு வந்து வர பார்க்குறாங்க. என்னடா அது கடைக்கு முன்னாடி இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை கேள்விப்படுற முத்துவும் வராங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் கேட்குறேன். நான் இவனுடைய தம்பி தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க படித்தவராக இருக்காங்க, நீங்களாவது பார்த்து சொல்கிறது இல்லையா, 11 மணிக்கு இங்கே வேலை செய்கிறவங்க கால் பண்ணானாமா, கீ எடுத்து கொடுத்தாங்களாம், அல்ல தூக்கிட்டு போயிட்டானாமா, அவனுக்கு அட்ரஸு ஃபோன் நம்பர் எதுவுமே இல்லை, ஒரு ஃபோன் நம்பர் மட்டும் வச்சு தான் அவங்க பிளாக்மெயில் பண்ணி இத்தனை பிளான் பண்ணி இத்தனை பண்ணியிருக்கிறாங்க. ஏன் இப்படிலாம் குடும்பமே எல்லாம் ஏமாந்து போய் நின்றுட்டுருக்கிறீங்க, எத்தனை லட்ச ரூபா பொருள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் டீலருக்கு கொடுத்த பொருளுங்க சார், எல்லாமே எல்லாம் அத்தனை கோடிக்கணக்கான பொருள் இருக்குங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா மனோஜ் இப்படி பண்ணி வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் திட்டுறாங்க. சார் பக்கத்தில் தாங்க சார் எங்கேயாவது இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் நைட்டு 11 மணிக்கு வந்துட்டு சாவி வாங்கியிருக்காங்க, இப்போ காலையில் 10 மணிக்கிட்ட ஆயிடுச்சு, இந்நேரம் அவங்க எங்கெங்கெல்லாம் கொண்டுட்டு போய் பொருள் எங்கெங்கெல்லாம் விற்கணுமோ சேல்ஸ் பண்ணணுமோ எங்கெங்கெல்லாம் பிரித்து கொடுத்தாங்களோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற ஏதாவது சிசிடிவி கேமரா வச்சு செக் பண்ணலாமான்னு பார்த்தா இங்கே மெயின் ரோட்டில் வேறு எதுவும் கேமராலாம் இல்லை, நாங்கள் போய் எங்கள் வேலையை பார்க்குறோங்க சார், எங்கேயாவது கிடச்சதுன்னா கன்ஃபார்மாக இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போலீஸ்காரங்களும் கிளம்பிடுறாங்க. ஆனால் வந்து அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்துட்டு நாங்கள் டியூக்கு பணம் கொடுத்தோம்ல, அந்த பணத்தை எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், புதுசாக ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருந்தா 3 மாதத்துக்குள்ளே டியூ கட்டினாங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிற பொருள் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கட்டி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு பணம் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு நாளே ஒரு 7 லட்ச ரூபா கிட்ட வசூலாச்சு, மொத்தமாக ஒரு 16 லட்சத்துக்கிட்ட இருந்தது, எல்லாத்தையும் இந்த லாக்கருக்குள்ளே இங்கே தான் கடையில் தான் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அவனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியும், ஐடியா கொடுத்ததே அவன் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை நம்ப வச்சு கரெக்டாக வச்சு பிளான் பண்ணி அவன் அடிச்சிருக்கிறான்டா, இது கூட புரிஞ்சுக்க முடியல, முட்டாளாக இருந்துக்கிறியாடான்னு சொல்லி மனோஜ் திட்டுறாங்க. இதெல்லாம் கேட்டு எங்க முத்து ஏற்கனவே அவரே ரொம்ப ஷாக்கில் இருக்காரு, டென்ஷன் ஆகிறாரு. நீங்கள் தேவையில்லாமல் இதுக்குங்க திட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திட்டாமல் இப்போ என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் சேர்ந்து கடையை பெருசு பண்ணுறோன்னு சொல்லிட்டு மொத்தலே ஒன்றும் இல்லாமல் 0 ஆக்கி வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு ரவிக்கு இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சுது, சோசியல் மீடியாவில் வந்துடுது, ஸ்ருதி சொல்லிடுறாங்க. அப்போ ரவி எல்லாருமே வீட்டுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு வந்துடுது. அப்போ வந்துட்டு அண்ணாமலை கால் பண்ணுறாங்க. முத்து எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதான்ப்பா கடைக்கு முன்னாடி தான்ப்பா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னடா இப்படி ஏமாந்து போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான்ப்பா எனக்கும் ஒன்று பொருள், டீலருக்கு இப்போ பற்றி சொல்லணும், அவன் பார்த்தா அதுக்கு ஏதோ ஸ்கீம் போட்டு
போட்டிருந்திருப்பான் போல இருக்குது. அதுக்கு நிறைய பேர் பணம் கட்டியிருக்கிறாங்க. 15-16 லட்ச ரூபா கிட்ட பணமாக இருந்திருக்குதுப்பா. அதுவும் போச்சு இப்போ யாருக்கு இவன் என்ன பதில் சொல்லுவான்னு எனக்கு ஒன்றுமே புரியலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன், இவ்வளோ காசுக்கு எப்படா நஷ்டஈடு அவங்க மேலே கொண்டு வந்து போடுவான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான்ப்பா தெரில, இப்போ பணத்தை கேட்டு மக்கள்லாம் வந்து வீட்டுக்கு கடைக்கு முன்னாடி நின்றுட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டே ஏதாவது கொடுக்குறான், 1 மாதம் 2 மாதத்தில் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்கள அமுச்சு விட்றா, மக்கள்லாம் வந்து ரொம்ப கோவப்பட்டு ஏதாவது பண்ணிட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான்ப்பா ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவனும் யோசிச்சுட்டு தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த டீலர்கிட்ட எப்படா பேசி அவங்களுக்கெல்லாம் பொருளை கொடுக்கணும், இல்லைனா பணத்தை கொடுக்கணும், என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான்ப்பா எனக்கு ஒன்றும் புரியல, அவன் யார்கிட்ட என்ன வாங்கினேன், என்னென்ன டீலர்கிட்ட என்னென்ன வாங்கினங்கிற பொருள் கூட வந்து கணக்கு பார்க்குறது கூட இல்லாமல் கடையை அப்படியே ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கேருந்து லேப்டாப்லேருந்து எல்லாத்தையும் சிஸ்டத்துலேருந்து எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இனி டீலர்லாம் வந்து கேட்குறப்ப தான் அவங்க சொன்னாதான் உண்டு, அவங்க சொல்கிற கணக்கு தான் வந்து இவன் பணத்தை கொடுக்கணும் திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மனோஜ் அப்படியே வந்து அழுதுட்டு அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துடுறாரு. அப்போ ரோஹிணி வந்து மனோஜ் கவலைப்படாத, ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ண முடியும், ஊர் பேர் தெரியாதவங்களை நம்ம வந்து வேலைக்கு வச்சது ரொம்ப பெரிய தப்பு, அவங்கள நம்பினது அதை விட தப்பு, ஒரு ஐடியா கொடுக்குறாங்கிறதுக்காக அவங்கள முழுசாக நம்பி இருந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து அழுறாரு. இதை பார்த்துட்டு இருக்கிற முத்து சொல்கிறாரு, அழுது இப்போ என்னடா பிரயோஜனம், அடுத்தது என்ன ஆகுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் வந்து கூச்சல் போடுறாங்க. பணத்தை எப்போங்க சார் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அப்போ வந்துட்டு எல்லா பணத்தை துருட்டிட்டு ஓடிலான்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு முத்து சொல்கிறாங்க, எங்க எல்லாருமே கொஞ்சம் கலைஞ்சு போங்க, உங்கள் பணம் அவங்க வீட்டுக்கு வந்து சரி, யார் என்னென்ன கொடுத்தீங்க பணம் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் மட்டும் எடுத்து கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே இருக்கவங்க எழுதுறாங்க, எழுதி கொண்டு வந்து முத்துக்கிட்டையும் கொடுக்குறாங்க. எப்போங்க சார் பணம் கொடுப்பீங்க, நாளைக்கு வந்து வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்களே பார்க்குறீங்க தானே, கடையில் இருக்கிறவங்க ஏமாற்றி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஓடிட்டான், அவனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கான். ஆனால் கண்டிப்பாக பணம் சீக்கிரமாக ஒரு மாதம் 2 மாதத்தில் கொடுத்துருவான், நீங்கள் கவலைப்படாமல் போங்க, எல்லோரும் கண்டிப்பாக கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. நீங்கள் மட்டும் கொடுக்கல, அந்த சொன்ன டைமுக்குள்ளே பணம் கொடுக்கல, அங்கே கண்டிப்பாக வந்துட்டு பெரிய வேலையை பார்த்துருவோம், அது மட்டும் இல்லாமல் நிம்மதியாக வாழ விட மாட்டோம், எல்லோரும் சேர்ந்து கேஸ் கொடுத்துருவோம், ஜெயிலில் தூக்கி உள்ளே வச்சுருவோம் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற மனோஜ், நல்லா வாழ்றக்கே தகுதியே இல்லை, ஏற்கனவே வந்து வீடு வாங்குறேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு 30 லட்ச ரூபா கிட்ட ஏமாந்தேன், இப்போ அடுத்தது இந்த எனக்கு எல்லாத்தையும் ஏமாறுறதே எனக்கு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு வந்து நீ வந்து கற்றுக்கிட வாழ்க்கையில், அதுதான்டா ரொம்ப முக்கியம், கூட இருக்கவங்கனாலேயே உனக்கு பிரச்சனை வருதுன்னா நீங்கள் அதை தாண்டா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து கரெக்டு டக்குன்னு வந்து மனோஜுக்கு தோணுது, ஒருத்தன் அடிக்கடி வந்து ஒரு லெட்டர் கொடுப்பான் தெரியுமாடா, கூட இருக்கவங்கனால பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்போ அதே வார்த்தையை சொல்கிறேன், எனக்கு என்னமோ எல்லாமே சேர்ந்து ஒரே ஸ்ட்ரிங்க் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு அதை இதையும் போட்டு குழப்பிட்டு இருக்காத, ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுற வழியை பாரு, அதை பற்றி மறுபடியும் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்லிட்டு சவாரி இருக்குறான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, மனோஜ் யார்ட்டையாவது வந்து பணம் வாங்கி கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ ரோஹிணி வாங்குவ நீ, பணமாக மட்டும் நம்மளுக்கு இப்போதைக்கு 16 லட்ச ரூபா தேவைப்படுது, இவங்க கஸ்டமர்கிட்ட தான் வாங்கின பணம், ரெண்டாவது டீலர்கிட்ட எவ்வளோ கொடுக்குன்னே தெரியல, நம்ம கிட்டத்தட்ட 1 crore கிட்ட வரும், அவ்வளோ பொருளுக்கான காசு நம்ம கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கவலைப்படாமல் இரு, நம்ம வந்து போலீஸ்கிட்ட இதெல்லாம் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள ரொம்ப க்ளோஸாக வந்து வாட்ச் பண்ணுவோம், ஃபாலோ பண்ணி பார்ப்போம், நம்மளே வந்து தேடி பார்க்கலாம், ஏதாவது செக் போஸ்ட் வழியாக வந்து போயிருப்பாங்களா, இல்லை சிசிடிவி கேமரா மூலமாக ஏதாவது தெரியுமான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தெளிவாக தானே சொல்லிட்டு போனார் போலீஸ்காரர். அவங்களாம் வந்து பிளான் பண்ணி ஏற்கனவே வந்து இதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணி தான் வந்து பொருளெல்லாம் எடுத்திருப்பாங்க, பொருளை எடுத்தாலும் அங்கங்கே வந்து பதுக்கியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்களே, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ரோஹிணி, நீ கவலைப்படாமல் இரு, நம்ம வேணால் சிட்டிக்கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. போய் அந்த அவங்ககிட்ட கேட்டு ஏற்கனவே நீ பட்ட பாடலாம் பத்திலையா, திரும்பவும் சிட்டிக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேறு என்ன பண்ணுறது, அந்த ரவுடி மூலமாக தான் இது மாதிரி ஃப்ராடுகள் எல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டு என்ன உண்மையிலுமே சரிப்பட்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாங்க. வேறு என்ன வழி இருக்குது சொல்லு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க.